இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். நமது பதிவுகள்ல நாம ஆட்டுப்பண்ணையில பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான ஆங்கில மருந்துகள பற்றி நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஆடுகளுக்கு முதல்ல குடற்புழு நீக்கம் செய்றது, அப்புறம் அதுக்கு சளி வந்தா என்ன பண்றது? அப்புறம் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மருந்துகள பத்தியா நம்ம நெறையா பதிவுகள்ல போட்டுட்டே வந்திருக்கோம். அது எல்லாத்தையுமே போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நாம இந்த பதிவுல மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன் இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன் கண்டிப்பா நம்ம பண்ணைக்கு ஏன் உள்ள ஆடுகளுக்கு நாம இது போடணுமா? இது எதற்காக நாம ஆடுகளுக்கு இந்த ஊசிய போடணும்? அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கண்டிப்பா இது நம்ம எல்லா ஆடுகளுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாரி ஆடுகளுக்கு நாம இத கொடுக்கலாம் அப்படின்னா, மெலிவான ஆடுகளுக்கு நாம குடுக்கலாம். அதே சமயத்துல ரொம்ப சோர்வா இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு குடுக்கலாம். அதே மாதிரி சில ஆடுகள் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் ஏற்பட்டு ரொம்ப பலவீனமா இருக்கும். அந்த மாரி பலவீனமா இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு நாம அதனுடைய உடல் நிலைய சீரா கொண்டு வருவதற்காக நாம இந்த மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன நாம பயன்படுத்தலாம். இதுல அனைத்து வகையான மல்டி விட்டமின்களும் இதுல அடங்கியிருக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மல்டி விட்டமின்லேயே 3 வகையான ஒரு காம்பினேஷன சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐபி, பிபி, யுஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான அந்த மல்டி விட்டமின் முடியறதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த இத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்தியன் பார்மோகிராஃபி, அதாவது நம்ம இந்தியாவிலுள்ள மருந்தியல் செயல்பாட பத்தி அவங்க கண்டுபிடிச்ச அந்த கெமிக்கல் கண்டென்ட் அத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிரிட்டிஷ், அப்புறம் யுனைட்டட் ஸ்டேட்டஸ், இந்த 3 வகையான உலகளாவிய லேப்ல அவங்க இப்போ நம்ம ஊர்ல விட்டமின் பின்னு சொல்லிட்டு இருக்கிறத பிரிட்டிஷ்ல வேற ஏதாவது ஒரு விட்டமின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விட்டமினையும் சத்தையும் சொல்லிட்டு அதுல விட்டமின் ஏ, ஐபி அப்படிங்கிறது இந்தியன் பார்மோகிராஃபி மருந்தியல் துறை மூலமா சொல்லக்கூடிய இந்த விட்டமினை அதில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதமான விட்டமினை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம இப்போ வேகமாக பார்க்க போகிறோம். அதில் விட்டமின் ஏ அப்படின்னு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த விட்டமின் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, கண் தொடர்பான அனைத்து வகையான சத்து குறைபாடுகளையும் தீர்க்க அந்த விட்டமின் ஏ பயன்படுது. இது அதே சமயத்தில் இதயம், நுரையீரல் மற்றும் அது தொடர்பான அனைத்து வேலையும் சீராக செய்யறதுக்கு இது ரொம்பவே பயன்படுது. அடுத்து 2வதா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் D3. இந்த விட்டமின் D3 தான் பார்த்தீங்க அப்படின்னா, வலுவான எலும்பு வளர்ச்சி மற்றும் சதை வளர்ச்சிக்கு ரொம்பவே பயன்படுது. ஆட்டினுடைய எடை உயரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் D3 ஆடுகளுக்கு அதிகமா சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம கொடுக்கும் பொழுது ஆடு வேகமா எடை உயரும். அதுதான் சொல்லுவாங்கல்ல, அதாவது அதிகப்படியான புரோட்டீன் ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டினுடைய எடை அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதிகமான எடை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய எலும்பு வலுவா இருக்கணும். அப்பதான் அதோடைய சதை பகுதியும் அந்த ஆட்டுக்கு நல்லாவே இறுகி ஆட்டினுடைய எடை அதிகமாகும். அடுத்ததா இருக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா, நியாமனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு சத்து குறைபாடை சரி செய்யக்கூடிய ஒரு விட்டமின் இருக்கு. அதுக்கப்புறமா விட்டமின் B1, அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தியாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்டமின். இது எதற்காக அப்படின்னா, மூளையை சமநிலைப்படுத்தி உடல் செயல்பாடை சரியா வைக்கிறதுக்கு இந்த தியாமின் இந்த இன்ஜெக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி விட்டமின் B6, அதாவது விட்டமின் B6 அப்படிங்கிறது ஆடுகளின் உடல்ல சுரக்கக்கூடிய அனைத்து வகையான ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்துறதுக்கும் அனைத்து வகையான ஹார்மோனும் சீரா சுரக்கிறதுக்கும் இதுல பயன்படுது. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் B2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் இருக்கு. இது ஆடுகளுடைய முடி உதிர்வதை தடுப்பதற்கு ரொம்பவே பயன்படுது. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது விட்டமின் B12 இருக்கு. இது எதற்காக அப்படின்னா, வாய்ப்புண் மற்றும் தோல் புண் ஆகியவற்றை சீக்கிரமா சரி பண்றதுக்காக இருக்கு. அடுத்து D-பைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்கு. இது எதற்காக அப்படின்னா, ஆட்டினுடைய குழம்பு, அப்புறம் ஆட்டினுடைய நகம், இதோடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே பயன்படுது. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, பென்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்டமின் B5 அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு சத்து பொருள் தான் இருக்குது. இது எதற்காக அப்படின்னா ஆட்டினுடைய உடலினுடைய ஈரப்பதத்தை வந்து சமநிலைப்படுத்தி அது வந்து அதனுடைய தோல் மற்றும் அதனுடைய வெப்பநிலை ஆட்டினுடைய ஒரு சீரான வெப்பநிலையை வந்து வச்சிருக்கிறதுக்காக இது பயன்படுது. இப்போ இந்த இன்ஜெக்ஷனுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு 100 ml ஒரு 225 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம ஆடுகளுக்கு 2 ml வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு தசை பகுதியில் வந்து கொடுக்கலாம். ரொம்ப மெலிவான ஆடுகளுக்கு நாம் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை வந்து கொடுக்கலாம். மற்ற ஆடுகளுக்கு வாரம் ஒரு முறை நாம் வந்து தொடர்ச்சியாக கொடுப்பது மூலமாக ஆட்டினுடைய எடையை வந்து நம்ம சமநிலைப்படுத்தி கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மருந்து வந்து கட்டாயம் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கத்திற்காக நாங்கள் பதிவிடலை. இந்த மாதிரி மருந்துகளும் இருக்குது அப்படிங்கிறத எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நாம் இந்த பதிவை பதிவிட்டு அடுத்த ஒரு பதிவில் நாம் இன்னும் ஒரு பயனுள்ள தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விவசாயி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்க. நன்றி.